என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த உண்மை நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 1912 வருஷம் ஏப்ரல் 12ஆம் நாள் மூழ்கவே மூழ்காதுன்னு சொல்லப்பட்ட டைட்டானிக் தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குச்சு. கிளர்க் அப்படிங்கிற விவசாயி அதுல பிரயாணப்பட்டு போயிருந்திருக்கணும். அவர் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சிறுக சிறுக சேமிச்சு தனக்கும் தன் மனைவிக்கும் தன்னுடைய 5 பிள்ளைங்களுக்கும் டைட்டானிக் கப்பல்ல பயணிக்க டிக்கெட் வாங்கினாரு. கிளர்க் நான் ரீஃபண்டபிள் டிக்கெட்ஸ் வாங்கினாரு. அதாவது பயணத்தை ரத்து செஞ்சோம்னா பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிளம்புறதுக்கு 5 நாளுக்கு முன்னால அவங்க வீட்டு நாய் கடைசி பையனை கடிச்சிட்டுது. அவருடைய மனைவி அவர்கிட்ட, நானும் பையனும் வீட்ல இருந்துக்கிடுறோம், நீங்க மற்ற பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க, இது உங்க பல நாள் கனவு, பயணத்தை ரத்து செய்ய வேண்டாம்னு சொல்ல கிளர்க் இல்ல, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னாரு. எல்லாரும் ஏமாற்றத்தோட வீட்ல தங்கிட்டாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இவங்க குடும்பம் இல்லாம டைட்டானிக் கடலுக்குள்ள கம்பீரமா போறத கிளர்க் கண்ணீரோட பார்த்தாரு. மூழ்கவே மூழ்காதுன்னு சொல்லப்பட்ட அந்த டைட்டானிக் ஏப்ரல் 14ஆம் தேதி பனிப்பாறையில மோதி நொறுங்கும்னு அவருக்கு தெரியாது. ஏப்ரல் 15ஆம் தேதி அந்த செய்திய கேள்விப்பட்ட உடனே கிளர்க்கோட உணர்வுகளை எழுத்துல வடிக்க முடியாது. எந்த நாய் அவருடைய பிரயாணத்தை ரத்து செய்ய வச்சதோ அந்த நாய் அவர் குடும்பத்தையே காப்பாத்தி இருக்குது. அந்த நாய் அவருடைய பையனை கடிச்ச உடனே அவர் அந்த நாய் மேல கோபப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ அவர் உடனே தன்னுடைய நாயை தேடி போனாரு. அத கட்டி அணைச்சு முத்தமிட்டாரு. இது ஒரு தற்செயல் நிகழ்ச்சின்னு சொல்றீங்களா? நிச்சயமா இல்ல. இது தெய்வீக தலையீடு. கடவுளுடைய வழிகளை நம்மால புரிஞ்சுக்கிட முடியாது. அது புதிரானது, மர்மமானது. ஆனா என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் நடக்கும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிடணும். வேதாகமம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்.